வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு நற்செய்தியை வழங்கி வருகின்றோம். இந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு எது சைவம் எது அசைவம். மனிதர்கள் தாங்கள் உண்ணும் உணவினை சைவம் அசைவம் என்று இரண்டாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். பிரித்தது மட்டுமல்ல, சைவ உணவு முறைதான் சிறப்பானது என்றும் அசைவ உணவு முறை இழிவானது மற்றும் விளக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற புரிதலில் இருக்கின்றார்கள். தாவரங்கள் சார்ந்த உணவுகள் அனைத்தும் சைவ உணவுகள் என்றும், மாமிசம் சார்ந்த உணவுகள் அனைத்தும் அசைவ உணவுகள் என்ற கருத்து வெகு நாட்களாக நம் மனத்தில் ஆழமாக பதிந்துவிட்ட கருத்து. இறைவன் நமக்காக உணவுகளை மட்டுமே படைத்தான். பொருத்தமான உணவுகளை பொருத்தமான உயிரினங்கள் உண்ண வேண்டும் என்பது இறை வகுத்து தந்த ஒழுங்கு. இவ்வாறு இறைவன் வகுத்து தந்த பொருத்தங்களை புறம் தள்ளிவிட்டு காரண காரிய மகிமைகளை உணவின் மீது ஏற்றி சைவ உணவு சிறப்பானது, அசைவ உணவு இழிவானது என்று மனிதர்கள் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு பொருத்தமான உணவு தாவரம் சார்ந்த உணவுகள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சரியான கருத்துதான். ஆனால் இது அனைவரும் ஏற்க வேண்டிய பொது கருத்து அல்ல. அவர்கள் வாழ்கின்ற சூழலை பொறுத்து உண்ணப்படும் உணவு மாறுதலுக்கு ஆட்படும். வேட்டை தொழிலையே குலத்தொழிலாக செய்து வருகின்ற மலைவாழ் பழங்குடியினர் மாமிச உணவினை உண்பது என்பது தவிர்க்க இயலாத ஒன்று. 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாரே ஒரு வேட்டுவர்தான். மாமிசத்தையே உணவாக உண்டு வந்த கண்ணப்ப நாயனார் குடுமித்தேவருக்கு பன்றிக்கறியைத்தான் படைத்தார் என்றும் படிக்கின்றோம். எனவே பொருத்தமான உணவு என்பது நாம் வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ற உணவு என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நோக்கமற்ற சொற்களும் செயல்களும் உண்மையானவை என்பது ஆசான் செந்தமிழன் உணர்ந்து உரைத்த ஒரு மறைமொழி. நாம் செய்கின்ற செயல்களின் அடிப்படையில் நன்மை தீமை என்று தீர்ப்பு எழுதக்கூடாது. செய்யப்பட்ட செயல் நன்மையா தீமையா எனப்படுவது நம்முள் எழும் எண்ணத்தில் அல்லது நோக்கத்தில் மறைந்திருக்கின்றது. நல்ல நோக்கத்தோடு தீமையான செயல்களை செய்தாலும் கூட அது நன்மையாகவே கருதப்படும். தீய எண்ணத்துடன் அல்லது நோக்கத்துடன் நல்லது செய்வது போல பாசாங்கு செய்யும் செயல்கள் அனைத்தும் தீமையையே தரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒருபோதும் நம்முடைய செயல்களை பார்ப்பதில்லை. செயல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை மட்டுமே பார்க்கின்றான். கண்ணப்ப நாயனார் கதையிலும் இதுவே நிகழ்ந்தது. கண்ணப்பர் படைத்தது பன்றி மாமிசமே ஆயினும் கண்ணப்பரின் மனதில் நிறைந்திருந்த தூய நிபந்தனையற்ற அன்பை மட்டுமே அம்மையப்பர் கண்டார். எனவே செயல் முக்கியமல்ல, நோக்கம்தான் முக்கியம் என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமாகிறது. எனவேதான் வள்ளுவர் மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்று கூறினார். தாவர உணவு உண்பவர்கள் வெஜிடேரியன், மாமிச உணவு உண்பவர்கள் நான் வெஜிடேரியன் என்ற பகுப்பு முறை மேலை நாட்டவர்கள் புகுத்திய பகுப்பு முறை. நம்முடைய மரபில் சைவம் அசைவம் என்பதன் பொருளே வேறு. எது ஒன்று புறத்தே இருந்து உணவு என்ற பெயரில் உடலின் உள்ளே சென்று ஆற்றலை வழங்குகின்றதோ அவைகள் அனைத்துமே அசைவ வகை உணவுகள். புறத்தே இருந்து வரும் நீர் காற்று என அனைத்திற்குமே இது பொருந்தும். இதன்படி பார்த்தால் இங்கு இருக்கும் அனைவருமே நான் வெஜிடேரியன் என்ற அசைவர்கள். எது ஒன்று நமக்குள்ளாகவே இருந்து வெளிப்பட்டு நமக்கு ஆற்றலை வழங்குகின்றதோ அது சைவ உணவு. இதனை மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்பவர்கள் மட்டுமே உண்மை சைவர்கள் என்று கூறிக்கொள்ள தகுதி உடையவர்கள். இவர்கள் மட்டுமே ட்ரூ வெஜிடேரியன் என்று அழைக்கப்பட வேண்டும். என்ன சார் இது புது பூதம் கிளம்பி இருக்கின்றது என்று எண்ணுகின்றீர்கள்? உணவில்
சைவம் அசைவம் என்பதற்காக நம் ஞானியர்கள் கூறிய விளக்கத்தைத்தான் தற்போது உங்களிடம் கூறியிருக்கின்றேன். நமக்குள்ளாகவே இருந்து நமக்கான உணவு அல்லது ஆற்றலை நாம் பெற இயலுமா, இது சாத்தியமா என்பது போன்ற வினாக்களுக்கான விடைகளுடன் அடுத்தடுத்த பதிவுகள் வெளிவரவிருக்கின்றன. எனவே இது குறித்து ஒரு தெளிவான முடிவிற்கு வருவதற்கு முன்பாக கூறப்படுகின்ற செய்திகளை முதலில் உள்வாங்குங்கள். அதன் பின்னர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளின் அடிப்படையில் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.